निर्मल स्नेहത്തിൽ അവതരിച്ചോരമേ निर्मल സ്നേഹത്തിൽ അവതരിച്ചോരമേ നിഷ്കലങ്കം നൽകി അനുഗ്രഹിച്ചിടനേയൻ അന്തരംഗത്തിൽ ധർമ്മം സ്ഥാപിച്ച് മോക്ഷപ്രാപ്തിയിൽ എത്തിക്കാനായി അവതരിച്ചോരമേ निर्मल स्नेहത്തിൽ അവതരിച്ചോരമേ निर्मल സ്നേഹത്തിൽ അവതരിച്ചോരമേ ത്രൈലോക്യ രക്ഷകിയായി ഭൂമിയിൽ അവതരിച്ച് ത്രൈലോക്യ രക്ഷകിയായി ഭൂമിയിൽ അവതരിച്ച് മാതൃത്വധർമ്മം കാണിച്ചു തന്നോരു നിർമ്മല ദേവി ശ്രീമാതാജി നിർമ്മല ദേവി ശ്രീമാതാജി സർവഗുണങ്ങളും എന്നുള്ളിനാളുള്ളതമ്മേ ആ സർവഗുണങ്ങളും എന്നുള്ളിനാളുള്ളതമ്മേ സർവഗുണങ്ങളും എന്നിൽ സ്ഥാപിച്ചിടനേ നിർമ്മല സ്നേഹം ഭൂമിയിൽ നിറച്ച് വിശ്വനിർമ്മല ധർമ്മം സ്ഥാപിക്കാൻ അവതരിച്ചോരമേ വിശ്വനിർമ്മല ധർമ്മം സ്ഥാപിക്കാൻ അവതരിച്ചോരമേ निर्मल സ്നേഹത്തിൽ അവതരിച്ചോരമേ निर्मल സ്നേഹത്തിൽ അവതരിച്ചോരമേ ജഗദംബയും മഹാലക്ഷ്മിയും മഹാസരസ്വതിയും മഹാകാളിയും അങ്കുതന്നി അമ്മേ അങ്കുതന്നി അമ്മേ അങ്കുതന്നി അമ്മേ അങ്കുതന്നി അമ്മേ ജഗദംബയും മഹാലക്ഷ്മിയും മഹാസരസ്വതിയും മഹാകാളിയും അങ്കുതന്നി അമ്മേ അങ്കുതന്നി അമ്മേ ശ്രീമാതാജി നിർമ്മല ദേവി ശ്രീമാതാജി നിർമ്മല ദേവി നിർവിചാരയും നിർവികൽപ്പയും നിരാനന്ദവും അങ്ങുതന്നെ അമ്മേ നിർവിചാരയും നിർവികൽപ്പയും നിരാനന്ദവും അങ്ങുതന്നെ അമ്മേ നിർമ്മല സ്നേഹത്തിൽ അവതരിച്ചോരമേ നിർമ്മല സ്നേഹത്തിൽ അവതരിച്ചോരമേ നിഷ്കലങ്കം നൽകി അനുഗ്രഹിച്ചിടനേയൻ അന്തരംഗത്തിൽ ധർമ്മം സ്ഥാപിച്ച് മോക്ഷപ്രാപ്തിയിൽ എത്തിക്കാനായി അവതരിച്ചോരമേ നിർമ്മല സ്നേഹത്തിൽ അവതരിച്ചോരമേ നിർമ്മല സ്നേഹത്തിൽ അവതരിച്ചോരമേ ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வந்து இன்றைய தியானத்திற்காக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அறியாமைகளும் அகன்று போகட்டும். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இறைவனின் பேரின்பத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी
श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மனித வாழ்க்கையின் மனித குணங்களுக்குரிய மாயைகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இடது நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் தயவு செய்து ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகள் மாயைகள் அகற்றப்படட்டும். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் இடது நாடியில். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும்
நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலை பெறச் செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையை அனுபவிப்பதற்கு தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகள் அகற்றப்பட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்களம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்திவிடுங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். ஸ்ரீ கணேஷா, ஸ்ரீ சுமூகா, ஸ்ரீ ஏகதந்தா, ஸ்ரீ கபிலா, ஸ்ரீ கஜகர்ணகா, ஸ்ரீ லம்போதரா, ஸ்ரீ விகடா, ஸ்ரீ விக்னநாஷா, ஸ்ரீ கணாதிபா, ஸ்ரீ தூம்ரகேது, ஸ்ரீ கணாத்யக்ஷா, ஸ்ரீ பாலச்சந்திரா, ஸ்ரீ கஜானனா என்ற அனைத்து பெயர்களை கூறி தங்களை நாங்கள் வணங்குகிறோம். தங்களின் ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ கணேஷா, தங்களின் பெயர்களை நாங்கள் கூறும் பொழுது தங்களின் ஓம்காரத்தின் முழுமையான அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து அதன் மூலம் எங்களுக்குள் தெளிவையும் ஞானத்தையும் தூய்மையையும் நிலைநிறுத்துகிறீர்கள். ஸ்ரீ கணேஷா, எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்களை அகற்றிவிட்டு அசுர குணங்களையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் பணிவையும் அன்பையும் தூய அறிவை கொண்டவர்களாகவும் எங்களை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக இருக்கும் தங்களிடத்தில் எங்களின் மூலாதார சக்கரம் சரணடையட்டும். எங்களின் மூலாதார சக்கரம் முழுமையும் தங்கள் அருளால்
தூய்மைப்படுத்தப்பட்டு தங்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை முழுமையான சரணடைந்தவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள் அம்மா. எங்களின் மனதினாலும் எங்களின் செயலினாலும் நாங்கள் தூய விருப்பத்துடன் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா निर्विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. मंदिरम श्री गणेश गौरी कुंडलिनी माता साक्षात्. ॐ त्वमेव साक्षात् श्रीं गणेशां गौरीकुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षम् तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं
त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रथं च वरदं हस्तैर्बिभ्राणम् मूषकध्वजम् रक्तं लम्बोदरम् शूर्पकर्णकम् रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நமது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் நல்வாழ்வை கவனிக்கும் எங்களின் தாயான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அகங்காரத்தையும் தூய்மையற்ற கவனத்தையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் தெய்வீக நுண்ணதிர்வுகளை நிலைநிறுத்தி எங்களுக்குள் தூய குணங்களை நிலைநிறுத்தி எங்களை
தூய ஆத்மாவாக மாற்றுங்கள் அம்மா. எங்களின் ஹிருதய சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது ஹிருதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். श्री दुर्गा सप्तश्लोकी। अथ सप्तश्लोकी दुर्गा। शिव उवाच देवी त्वं भक्तसुलभे सर्वकार्यविधायिनि कलौ हि कार्यसिद्ध्यर्थमुपायं ब्रूहि यत्नतः। देव्युवाच शृणुदेव प्रवक्ष्यामि कलौ सर्वेष्टसाधनं मया तवैव स्नेहेनाप्यम्बास्तुतिः प्रकाश्यते। ॐ अस्य श्रीदुर्गा सप्तश्लोकी स्तोत्रमहामन्त्रस्य नारायण ऋषिः अनुष्टुभादीनि छन्दांसि श्री महाकाली महालक्ष्मी महासरस्वत्यो देवताः श्री दुर्गा प्रीत्यर्थं सप्तश्लोकी दुर्गा पाठे विनियोगः। ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति। दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्थैः स्मृता मतिमतीव शुभान् ददासि। दारिद्र्यदुःखभयहारिणी का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते। शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते। सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तुते। रोगानशेषानपहंसि तुष्टा रुष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रितायाश्रयतां प्रयान्ति सर्वाबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि। एवमेव त्वया कार्यमस्मद्वैरिविनाशनम् इति श्रीदुर्गा सप्तश्लोकी सम्पूर्णा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக
நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்தி அதில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம், மமகாரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்கள் அருளால் எங்களின் மன்னித்தல் குணம் மேம்படுத்தப்படட்டும். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லலாம். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் ஆழமான அமைதியான தியான நிலையை அடைவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் அனுதின தியானத்தின் மூலமாக நாங்கள் எங்களுள் நிர்விகல்பா நிலையை அடைவதற்கு தங்களின் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு எங்களை பரிபூரணமான சகஜ யோகிகளாக மாற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தொடர்ந்து நமது இதே தியான நிலையில் நாம் நிலைத்திருப்பதற்கு அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Today we are going to worship Sri Ganesha. It's a very opportune time today, I feel, where the innocence, especially in the European and American countries, is under attack. There's no respect of the innocence, no value for the innocence. They don't understand how important it is for human life to have innocence being respected within themselves and also without. The human life is different from that of animal life. Animals are controlled all the time, or we can say they are under a complete imprisonment, you can say, under
the will of Lord Sadashiva. That's why it's called as Pashupati. But human beings have been given freedom to choose their ascent, to choose the right, to choose the truth. Only through innocence they can achieve that. Can you remove this one from here because people can't see me, I think. Sorry. Only the innocence is the source of joy. Without innocence, you cannot enjoy anything fully. This innocence is today completely under challenge. And to finish the innocence in a very subtle way, there are very negative, cruel, criminal type of people who are working it out. Their minds, if you say possessed, it doesn't look like that. Because otherwise, they are quite intelligent. They are also, in a way, creative of horrible things. So you can't say they are not intelligent. But from where do they get this knowledge of creating something so horrifying? In this Kali Yuga, as in Satyuga, everybody can take birth. There's freedom. It was not before, so much so that all kinds of evil people have taken birth on this earth. These evil people generate evil thoughts, and people catch them and get moving with it. Even a good person can get swayed by it. Even a saint can get swayed by it. So these forces of evil, the forces which are working out today, are coming basically from these horrible people. Firstly, they might have come as false gurus, teaching something nonsensical, like Rajneesh. Then from some philosophers like Freud, who is still accepted in some countries as a great philosopher. And still some psychologists worship him as God. This Freudian knowledge was accepted without even thinking why Freud did that. Freud was a Jew, and he found that many Christians tortured the Jews in America. This is another antichrist activity. And when they tortured the Jews, this fellow thought that better to make them immoral, destroy their innocence. I don't know if he could understand to that point. And he started theories which were so shocking that normally any sensible person would never have accepted it. But so many people accepted in America to begin. In America, people take to anything very easily, which is absurd, which is stupid. I don't know why. There was special liking for such things. If Freud had come to India, they would have cut him into 100 pieces, I tell you, and thrown in the Arabic Sea. They could not have borne this idea the way he had insulted the mother and her love for her child, the purity of her love. But Jews did not accept him, surprisingly. Jews did not accept. It's the Christians who accepted his idea and started destroying
displeasing Sri Ganesh. First of all, we have to understand we are born in a very precarious, dangerous times. At the time of Christ, there were very few people who followed him, and they didn't understand much about Kundalini either. They had no knowledge. They had no knowledge that Christ was the incarnation of Sri Ganesh. But in the Christian countries only you find the insult of Christ, the insult of innocence, openly done, sometimes legally accepted. So when we are born under such horrible circumstances, we have to build up a great force ourselves of spirituality. When I came today, there was no breeze, no leaf was moving, but we were singing songs and tremendous breeze was coming from you all. And that made me understand that this divine force has come into being. It is there. It's working. Not only that, but it's very powerful. Normally, breeze doesn't come to me, it goes the other way around. But it was such a tremendous breeze that I had to hold somebody's hand, and not a leaf was moving. So this collective force that you have, you must remember you have to fight it, not to run away. Don't escape it. You have to fight it, and you have to prove that innocence is to be respected. Adi Shakti first made Sri Ganesh. It was the first deity was created. Why? Because she wanted to fill the whole atmosphere with Chaitanya, with holiness, with auspiciousness. It is still there. It's still everywhere you can feel Chaitanya is working. But it does not penetrate into the modern minds. Because modern mind doesn't know what is innocence is. They have no idea at all about innocence. The way they are going on everywhere is really something never happened on this earth. So, with the innocence comes moral life. Morality is the expression of innocence. Innocence shows a person that he is incapable of being immoral. Once I had gone to visit a ship. I was coming out in the customs. When I was coming in the customs, they said, "Did you get anything from the ship?" I said, "Yes, of course." So they were shocked to know. "What did you get?" "Some cheese. And we ate also. And we have some cheese with us." "What else?" "Some books." "Books? You are not supposed to get any books from there." I said, "Why not?" So you have to pay customs. I said, "All right. How much do we have to pay customs?" "You didn't read any rule about it?" I said, "No." I was innocent. I never read anything that you have to pay money for books also. He said, "No, you are joking. Go." They thought this woman is so simple. She doesn't. I was the wife of the chairman of Shipping Corporation, going in a very big car. And they couldn't understand this woman is so simple that she's saying she has taken some cheese and she has taken some books. All these laws and regulations people bind, they have also come from our idea of dharma. But the root of dharma is innocence. All
laws are made to protect the innocent, not to punish only the criminals, but to protect the innocent person. So if somebody is proved to be innocent, your innocence protects you. I have seen many a times in my life, because I'm so simple, I should say, that I had no problem, never, of anything. This is a kind of a very powerful vibrations that come from an innocent person, like from small children. Small children, if you see their vibrations, 100 grown-up surgeries may not have the vibrations of a little one. I can tell you this one. But once they start growing, then they become very intelligent, very grown-up, matured, and as if they have lost their innocence. This is no growth according to me. According to me, this is the death of innocence. To be cunning, to be clever, to be very intelligent, so-called, it is very self-deceptive. For that, there is one blessing also. All those who have committed such mistakes have to ask forgiveness from Sadashiva or from the Adishakti. But Ganesha doesn't forgive. That is one thing wrong with him. He doesn't forgive. If you have hurt him, he'll hit you back. As a result, now we have diseases like AIDS, all other horrible diseases that you have, which are called as secret diseases. They are all because of the wrath of Sri Ganesh. Immoral life that people have been leading as if they have a permission from God Almighty to do what they like. People are so proud, such vanity, that they think whatever they do, after all what? Nothing can happen to them. With all these things happening in this world, people are still taking to immorality. Very openly, boastfully. And I've seen that people who are elite, I've now been with the elite people, they crack such dirty jokes and they are so overly smart that you just can't bear their company. They are worse than the loafers on the street sometimes. So this disease has spread among older people more than among younger people, among children. So I think the people are now jealous of the little children. Otherwise, why should they attack younger children? What do they get out of them? In this jealous attitude, they try to attack in a very dirty, funny manner. Then Sri Ganesh, he will never forgive these people. Never, never, never. First of all, he'll expose them and he will punish them for 7 lives. 7 lives their families will be cursed, and 7 lives they themselves will be cursed. That is his commandment. But if his mother says, all right, forgive, or the father says, all right, forgive, he obeys. He obeys his mother absolutely. Never questions. Never questions. Never answers back. Whatever is told, though he is in command of all the Ganas, he is Ganadisha. But before his mother, he is just like a little baby. He doesn't challenge the mother.
Even if the mother tries to test him or tries to get puzzled, he never doubt her. In her maya, he cannot fall. He cannot fall into her maya because he's so innocent. He's like a churned out butter out of the buttermilk. So this butter can never get dissolved back. In the same way, this child, which is pure innocence, never can be contaminated by the maya of the mother. Maya is the process by which you test people. You have to test them. See, these days people are so clever, so intelligent, that it is beyond even Adi Shakti, beyond any Shakti, the way they try to cheat. So many have cheated me, but they're back in their seats again. That's done not by me, but by Shri Ganesh. He's just standing on all the sides. If you try to do anything like that, he'll hit you hard. I can't help it. Now, this one came on this earth as our Lord Jesus Christ. Christ, I think, is more active than Shri Ganesha, because Ganesha is fat, he has a big belly, I think it takes time to hit you. But this Christ, I don't know how he has hit people. All over the world there are diseases. He has killed so many. He is the one who used to ask for forgiveness for the people who killed him. But he is so active, I've seen, that sometimes I tell people, don't talk ill of me, it's very dangerous. Don't talk against me. In a very secret manner he exists. And the way he hits people is sometimes dangerous. Even my eyes get filled up with tears. So I have to control both sides. One is Sri Ganesha, another side is Christ. There are two other people, Saint Michael and Gabriel. We call them in Sanskrit language as Bhairava and Hanumana, and they incarnated as Buddha, Mahavira and Buddha. And the Buddhists are really, I tell you, are another kind of perverts. It was said, Buddha said, that you should not get attached to anything. You shouldn't get attached to your money, to your wealth, to your family, to anyone. That time, the attachment was very great, must have been. And this attachment, he wanted them to remove from the minds of the people. You cannot. By removing your clothes, by wearing those saffron clothes, by shaving your heads, by walking bare feet, by torturing your body, you cannot. That's all outside. That's not real detachment. That's not Buddha taught. Neither Christ nor Mahavira. What they said, that you should get detached from within. To get detached from within is very different than to get detached from outside. It's not how much you starve that you become Christ, or whether you move like Mahavira, that you become like him, or you get
saffron clothes like Buddha, you become Buddha. So what a misconception they have of whatever was taught to people. That was the time when it was the days of tapasya, of penance. And that's why they said to do penance is best is to get rid of all these things so you will develop deeper into your being. Even in the Christian religion they started these nuns and what you call them, the fathers and the mothers and the nuns and all kinds of things. This is another artificial thing they started. By doing this, do you think you can become innocent? I have known nuns who are so horrible that you can't even look at them. They emit nothing but heat. And those priests, now we have heard about them, the way they are attacking the innocence of people. Buddhists are the worst, I should say, because they say renounce. Renounce everything. All right? Renounce and beg. So if you renounce everything and beg for gold, what do you say to this kind of a contradiction? And we have there like Dalai Lama. He's a universal beggar. And people like it. People like if somebody is begging because their ego is pampered. Like he went to Los Angeles and all the actors and actresses had a very, very big conference and thought that by giving alms to this beggar, their innocence will come back. Can you believe such a story? Any sensible people has to understand that by giving alms, how can your innocence come back? And so this fellow was again given a lot of alms. He's got a lot of gold and he's really a goldy man, all the time collecting gold from here and gold from there and gold from... Such people, incarnations who came just to tell us to be detached, just to develop morality. If you are detached about your sex life, if you are detached about your financial side, if you are detached even from your country, then a detached personality of that kind will become innocent and there will be no quarrel. But it's happening the other way around now. Same in the Islam. Whatever was taught in the Islam is taken on the other side. It cannot be in any way where Muhammad Sahib was only insisting on morality. Any kind of immoral behavior he didn't want to have. He did say at that time you can marry more women because there are more women. But he never said you become prostitutes. You lead a life of sin. That was just a samayachar. That was only that time. That was the problem. He said, all right. For example, divorce was not allowed at a time. But in Sahaja Yoga we do allow divorce. But I have seen that without divorce, they can't live. I mean, just an impossible situation. Because also women sometimes are extremely cruel, and men sometimes are extremely peevish. Under these circumstances, how can they be companions? More women are immoral in this matter, I should say. First, it was the men who used to do immorality. But not the women who are not only innocence but also Shakti, are trying to get into some sort of a shamelessness. No care of their own innocence. Their innocence is the Shakti. If a woman is not innocent, how can she have Shakti?
If she is leading an immoral life, then her Shakti will be finished. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.